நம்பிக்கை இல்லாமல் இங்கே உட்காராதீங்கன்றார். நம்பிக்கை இல்லாமல் திருப்பலிக்கு வராதீங்கன்றார். நம்பிக்கை இல்லாமல் திருப்பலியில் பங்கெடுக்காதீங்கன்றார். இஃப் யூ வாண்ட் டு கோ, ப்ளீஸ் கோ. டோன்ட் கமிட் அ சின் பிகாஸ் ஆஃப் யுவர் டிஸ்பிலீஃப். திருப்பலிக்கு நம்பிக்கை இல்லாமல் வந்து சடங்கு முறையில் ஒப்பு கொடுத்து ஏனோ தானோன்னு வந்து பாதி பூசையில் வந்து மீதி பூசையில் பங்கெடுத்து நற்கரணையெல்லாம் வாங்கும் பொழுது திங்க், ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறோம்? ஆண்டவரே, உனக்கு நான் இன்னைக்கு பிச்சை போட்டிருக்கிறேன். திருப்பலியில் பாதி பூசையில் இல்லைன்னா லேட்டாக வரும்பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறோம்? 24 மணி நேரம் இருந்துச்சு, 1 மணி நேரம்லாம் கொடுக்க என்னால் முடியல, 45 நிமிஷம் வேணும்னா எடுத்துக்கோ, நான் உனக்கு பிச்சை போடுறேன் ஆண்டவரே. திஸ் இஸ் வாட் வி டெல் இன்டெரக்ட்லி. ஏன்னா எனக்கு என் வீட்டை பார்த்துக்கணும், என் பசங்களை பார்த்துக்கணும், இவங்களெல்லாம் பார்த்துக்கணும், நாத்தனார் வந்திருக்கு, வீட்டில் குழந்தைனார் வந்திருக்கிறாங்க, மாமியார் வந்திருக்காங்க, மாமனார் வந்திருக்கிறாங்க, அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க, கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு மிச்சம் இவ்வளோ தான் நேரம் இருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மிச்சம் அந்த எச்சில வேணா நீ சாப்பிட்டுக்கோ. திருப்பலிக்கு லேட்டாக வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறதா, உனக்கெல்லாம் இவ்வளோ தான் வறுத்து, மாமனாருக்கு மாமியாருக்கெல்லாம் அதிகம் வறுத்து இருக்குது, அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதிக வறுத்து இருக்குது, ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கெல்லாம் அதிகமான வறுத்து இருக்குது, உனக்கெல்லாம் இவ்வளோ போதும், 1/2 மணி நேரம்லாம் போதும். அப்போ ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறது என்ன தெரியுமா? மிச்சம். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறது நம்ம எச்சில்.